வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வலிக்கிட்டு நிற்கிறவன. இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்? இன்றைக்கு வந்து எங்களோட வீடியோ பார்க்குற குடும்பத்தின் உறவுகளோட ஒரு மகனுக்கு தான் அவையோட மகனுக்கு வந்து முதலாவது பிறந்த நாள் செய்யணும். எங்களை வந்து குடும்பமாக வேற சொல்லியிருந்தவே. இப்போ நாங்கள் அதுக்காக தான் வலிக்கிட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம். அதை விட வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிகழ்வுக்கு நீண்ட தூரம் போகிறது இதுதான் முதல் தடவை. யாழ்ப்பாணம் பண்ணோன்னா இது நீண்ட தூரம் பக்கத்தில் தானே யோசிக்காதங்க, எங்களுக்கு அது நீண்ட தூரம் தானே. எல்லாரும் சேர்ந்து போகிறது இதுதான் முதல் தடவை. அதை விட இப்போ என்ன சொல்கிறது, எங்களோட வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் வந்து எங்களை தெரியும், ஆனால் எங்களுக்கு வந்து அவையெல்லாம் தெரியாது. முதல் ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு பிறந்த நாளுக்கு போய்க்குள்ள கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள ஆக்கள் எல்லாம் உண்மையிலேயே இனித்தான் போய் நாங்கள் பழக்கம் பிடிக்கணும். அப்போ ஒரு இந்த காணொலி வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்போ என்னென்றால் ரோட்டுக்கு போகிறோம். என்னென்றால் நாங்கள் வந்து எங்களுக்கு வாகனம் கொண்டு பிடிச்சி விட்டுருக்கணும். அதான் இப்போ தூரம் தானே சின்னாக்களோட போடுறபடியா. அப்போ சின்னாக்கள் மழை பிரச்சனைகள், இப்போ மழைகள் கொஞ்சம் அடிக்கடி பெய்யுதானே. அப்போ அவையல் சொல்லிச்சுன்னா வாகனம் கொண்டு உங்களுக்கு அனுப்பி விட்றேன், நீங்கள் வாங்கோண்டு. இப்போ வாகனக்கார அண்ணன் வந்து இதில் வந்துட்டார், கால் பண்ணியிருந்தார். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, எங்களுக்கு கொண்டு ஒரு மினக்கட்ட ஒரு வாகனம் கொண்டு வருதுன்னு நினைக்க என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஏன்னா இவ்வளோ சிலவழிச்சு அப்போ இப்போ வாகனம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரோட்டுக்கு போய் பார்ப்போம். பாருங்கள், இதுதான் வந்து A9 ரோடு. இதில் போனால் ஒரு 2 கிலோமீட்டரில் பரந்தன் சந்தி. இது தான் பார்த்தீங்கன்னா வாகனம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் தொடர்ந்து போவோம். வேணா பாருங்க, பார்த்தீங்கன்னா வாகனத்துக்குள்ளே ஒரு தருமே இல்லையா, நாங்கள் தான் போக போகிறோம். இதில் இருந்துருக்கலாம், தீச்சு பாங்க இங்கே இருப்போம். என்ன தம்பி, ஆளுக்கு நல்ல புழு. எங்க தம்பி போறீங்க? பிறந்த நாள் வெட்டியோ? இப்போ பார்த்தீங்கன்னா ஆனரவு வேணா ஆனரவில் போய்கொண்டிருக்கிறோம். நாங்களே நீங்கள் அப்படியே தொடர்ந்து அங்கே போயிட்டு பார்ப்போம் வேணா என்ன நடக்குது. இவருங்க தம்பி வந்து முன்னுக்கு ஏறி இருக்கிறாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது மண்டபம் தானே. இப்போ இருமுது அங்கே போய் சாப்பிடும். உங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாட்டு வகையெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போய் உள்ளுக்கு போகணும். உங்கள் இதில் நிற்கிறார். இவர் தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தவர். இவர் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்கார். அவர் தன்னை வந்து வீடியோவுக்கு காட்ட வேண்டாமா. பிடிச்சிக்கலாம், போகுது லிஃப்ட்டில் போகுது. மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் இப்படி இருக்குவாங்க. வாசல்லே வரவேற்பு எல்லாம் வச்சிருக்கணும். ஒரு சந்தனம் எல்லாம் வச்சு கொண்டு உள்ளுக்கு போ. எனக்கும் வச்சு விடுங்க, வீடியோவில் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்னாலும் போயிருக்கு நிற்கிறார் பாருங்க. அம்மா அம்மாங்கிட்ட வீடியோ பார்க்குறோம். அம்மா வந்து எங்களோட வீடியோ பார்க்குறோம். பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே ஆக்கள் குறைஞ்சிட்டு இதுக்குள்ளே. அதை விட என்ன மட்டும் சொல்லி ஆகணும், இந்த பிறந்தநாள் செய்கிறாக்கள் இப்போ வந்தோன்னா எங்களுக்கு வேலை பற்றி தெரியுமா. வேலும் வந்து லண்டனில் இருந்து தான் எங்களை வந்து பிறந்த நாளுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கணும். ஓ, அங்கே அதில் இருக்குது பாருங்க. உண்மையிலேயே தான் சந்தோஷமாக இருக்கேன். எங்களையும் உண்மையிலேயே என்ன சொல்கிற மதிச்சு இப்படி ஒரு நிகழ்வு கூப்பிட்டதுக்கான அது ஒரு வாகனம் உண்டு அனுப்பி அதுக்கு நன்றி சொல்லணும். இந்த இதில் நிற்கிறவருக்கு தான் அவர் சத்தம் போடாமல் திரும்பி நிற்கிறார் பாருங்க. உண்மையாக தான் அவர் வீடியோவில் காட்ட விரும்ப இல்லையா அவர். இப்போ எல்லாரும் போட்டோ எடுத்து கொண்டு இருக்கணும். அதனால ஒரு பக்கம் சாப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கேன். நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோமே.
வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்காட்டி சரியில்லை தரையிற ஃபோட்டோ வந்துட்டு அடுத்த இடம் சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டு வலிக்கிட போகிறோம். உண்மையிலேயே இந்த பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருங்களா, இந்த தங்கட பிள்ளைய மட்டும் பார்க்காம எல்லா சின்ன பிள்ளைகளையும் மேலே ஏற்றி எல்லாருக்கும் தொப்பி போட்டு அப்போ தங்கட பிள்ளைகளை செய்கிற மாதிரியே கேக்கெல்லாம் பட்டி தீத்தி எல்லாம் செய்திக்கணும். அதை நினைக்கவே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குமே. அதான் ஏன்னா அதில் ரெண்டு முழு இதுக்கு ரெண்டு முழு சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு நல்லா இருந்தது பார்க்க. நாங்களும் போட்டோ எடுப்போம், எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கணும். அதை விட முக்கியம் சாப்பாடு. தம்பிக்கு நல்ல புடவை என்னென்றால் இவருக்கும் வந்து அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது. அப்போ இதை பார்த்துட்டு அடிக்கடி கேட்டபடி இப்படி செய்யுங்கம்மா இப்படி செய்யுங்கம்மான்ட்டு கேட்டபடி. இந்த கீழே இருக்கிற காரில் ஒரு இருந்தும் பார்த்துட்டேன். ஓ இங்கே பாருங்க கார் இருக்குது. உங்கள்கிட்ட தம்பி காரு ஏறி பார்த்துட்டீங்களா? இருந்தும் பார்த்துட்டேன். தம்பி ஏறி இருந்தும் பார்த்துட்டாரோ நாங்கள் கவனிக்கல. ஓ ஆசையா உங்களுக்கு கார் வேண்டுமா? இதை மாதிரி காரை வேணும். அப்போ ஜீப் காரோ? சரி வேண்டுவோமா? அதை விட நாங்கள் பெரியக்குள்ள உண்மையிலேயே ஒரு மனசில் ஒரு பயம் ஒன்று இருந்தது, தெரியாத ஆக்கள் அப்படின்னா. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் எங்களோட வீடியோ பார்க்குறாக்கள் நிறைய பேர் வந்து காய்ச்சினாங்க. அதையோ இப்போ ஏதோ எங்களை விட்டு நிகழ்வு மாதிரி இருக்குதுண்ணே. உண்மையாக தான் நல்லா இருக்கும் உண்மையாக. ஆனால் அதை விட நிறைய ஆக்கள் இல்லை, ஒரு அளவான ஆக்கள் சிம்பிளாக முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போவோம். சாப்பிட போயிட்டு நாங்கள் வீட்டையும் போகணுமில்ல. நாங்கள்லாம் தூரத்தில் இருந்து வந்தாக்கெல்லாம் இருப்போம்னு நினைக்கிறேன். கிராமத்து சமையல் நன்றி. இதுதான் வந்து தானே எடுத்து பார்க்குறோம் ஒரு சமையலும் என்ன மாதிரி நல்லா இருக்கு செய்யும் தொடர்ந்து. அடுத்தது அண்ணாக்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். வாங்கோ அண்ணா அப்படி சும்மா இருக்கீங்களா? ஹலோ பார்த்துருக்குறீங்க. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க கனகாலமா. எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். உங்களோட பிறந்த நாளுக்கு உண்மையாக இந்த பிறந்த நாளுக்கு வந்ததுக்கு உண்மையான அதுதான் உண்மையிலேயே பிறந்த நாளுக்கு எங்களுக்கு என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு சொல்ல தெரியல, அப்படி ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொண்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஹலோ ஹலோ விஷய ஹாப்பி பர்த்டே. அங்கே பார்த்தீங்களா செல்லக்குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். செல்லக்குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கப்பி பார்த்து சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க. இதுதான் விருப்பம். சின்னாக்கள் எல்லாருக்குமே ஓகே எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு. சரி சரி ஓகே நன்றி நன்றி அண்ணா. ஸோ கட்டாயம் கட்டாயம் சந்தோஷம். வாங்க அடுத்தது சாப்பாடு போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதில் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. என்னென்ன சாப்பாடு வந்துருக்குது? 3 வகையான சாப்பாடு இருக்குது. அரிசி 3 வகையான சோறு. சோறு இது புழுங்கல் அரிசி சோறுன்னு இருக்கு. இது வந்து சம்பா அரிசி சோறு. அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது. இதெல்லாம் கொத்தும் இருக்குது. கொத்து வேணும்னாலும் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இது வந்து கொத்து இருக்குது. மிளகறி கொத்தும் இருக்குது. கொத்து கரண்டி வைக்கணும். மிளகறி இருக்குது. மிளகறி உருளைக்கிழங்கு இருக்குது. அதே போல் கருப்பு இருக்குது. கருப்பு இருக்குது. நல்லா கருப்பு கொடுத்தாலே இது வந்து கத்திரிக்காய் ஜூஸ். ஜூஸ் எல்லாம் போட்டு பிரட்டி இருக்கு.
என்ன டெவல் செய்திருக்கேன் போட்டு முடிகிற பருவத்தில் நான் கையில் தூக்கிட்டேன் ரோப்பு. இது குழம்பு குழம்பு கூட குழம்பு வேண்டாம். மட்டன் இருக்குல்ல அதோட முட்டை இதில் வந்து இது வந்து சம்பல் மாசி சம்பல்னு சொல்கிறேன். நல்ல வாசம் வருது. எங்கே போடுறேன்னு தெரியாமல் இருக்கு. சரி, நாங்கள் அப்படியே சாப்பாடு போட்டு எடுத்தாச்சு. வேறு பாருங்க, எல்லாரும் இருந்து சாப்பிடணும். இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டோம். இங்கே வரணும் சாப்பாடு பார்ப்போம். இது பார்த்தீங்களா, பிரியாணியிலேருந்து கருவாயில் தான் போட்டிருக்கீங்க. கருவாயில் தான் போட்டிருக்கீங்க. கண்டுபிடிச்சாச்சு. பிரியாணி இல்லை, எல்லா இடத்துலையும் ஒன்றும் செய்யலை. அப்படி போட்டிருக்கணுமோ தெரியல. சாப்பிடுவோம் நாங்கள். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னத்தை சொன்னாலும் வெங்கட சமையலுக்கு வராதானே. அப்படி இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்கு. இது வந்து இப்போ எப்படி எங்கட வந்து கிராமத்து சமையல், இது வந்து லேட்டஸ்ட் சமையல். இப்போதைய மாடல் சமையல் அப்படி தானே. அப்படி பார்க்க உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த சமையல் வந்து அந்த இதில் லேட்டஸ்ட் சமையல்லாம் நல்லா இருக்குது. அதை விட உண்மையிலேயே வந்தோடனே ரிங்ஸுகள், ரோலுகள் எல்லாம் கொடுத்து சாப்பாடு, ஐஸ்கிரீம் எல்லாமே ஓகேண்ணா. வந்தாங்களுக்கு நல்ல கவனிப்பு. உண்மையிலேயே அருமையாக இருந்தது. அப்போ நானும் சாப்பிடட்டும். சாப்பிடுங்க நீங்கள். சாப்பிட்டுட்டு தொடருவோம்ண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுக்குறது. ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்க போகிறோம். இப்போ ஐஸ்கிரீம் வந்து உடனே போட்டு கொடுக்கணும்ண்ணா. நீங்கள் ஐஸ்கிரீம் குடிக்கிற இல்லைன்னு சொன்னீங்க எனக்கு அன்றைக்கு. கொஞ்சமாக குடிக்கணும். நீங்கள் கொஞ்சமாக குடிக்கிறேன்னு சொல்லலாம். என்ன அப்புறம் கொஞ்சமாக போட போகிறேன். அதோட பாயாசம் இருக்குது. பாயாசம் இருக்குது. பாயாசம் இருக்குண்ணா. அதே மாதிரி வீடா இருக்குது. போட்டுக்கொள்ளலாம் தேவையானர்கள். எனக்கு வேண்டாம், வேணுமானா நீங்கள் சாப்பிடுங்க. வீடா 2 எடுப்போம். அதை விட முக்கியமானது அங்கே இருக்குது பாருங்க. சரியான க்ரௌடாக இருந்தபடியாக நாங்கள் இந்த சைட் விரையிலாமல் போயிட்டோம். முழுக்க மண் சட்டியில் மலைக்கறி வந்து ஃபுல்லாகவே மண் சட்டியில் பாருங்க. வடை, வாழைக்காய் பொரியல், அப்பளம், ரசம் இருக்குது, சொதி, சம்பல், வெங்காய சம்பல் எல்லாம். இது வந்து பன்னீர் கறி நாங்கள் செய்து போட்டு அந்த கறி நாங்கள் செய்து சமைக்கணும். அது சோயா மீட் எல்லாம் பிரட்டெல்லாம் இருக்குது. கடலை கத்திரிக்காய் ஒரு பிரட்டை, கறி மிளகா, வண்டிக்காய், அப்படியே பருப்பு, உருளைக்கிழங்கு, அதே மாதிரி புழுங்கலரிசி சோறு இருக்குது. மற்றது இந்த சோறு சோறு அது அவ்வளவுமே மண் பாத்திரம். இந்த செல் சர்வீஸ்ன்னு சொல்லி வேணாம், அவ்வளவுமே ஃபுல்லாகவே மண் பாத்திரம்லாம் இருக்குது. உண்மையாக இது இன்னொரு நல்ல விஷயம். உண்மையாகவே நாங்கள் என்ன ஐஸ்கிரீமாக குடிப்போம். சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு உண்மையாகவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, திருப்தியாக இருந்தது சாப்பாடு. கனநாளைக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, நவீன சாப்பாடு சாப்பிட்டு. அப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சு போகிற வாக்க குறைஞ்சிட்டுனா நாங்கள் அப்படியே வெளியே போவோம்ண்ணா. அப்படியே வெளியே போவோமா அப்போ நீங்கள் அடுத்த முறை வந்தால் ஃப்ரீயாக வந்தால் வாங்குங்கிற இடத்துக்கு. சரியா, வாரம் போயிட்டேனே. திச்சு வாங்க. அப்போ சமைக்கிறீங்களே யூடியூப்ல நான் பார்க்குறேன். அம்மா யூடியூப்ல பார்க்குறோம். அவங்கள பார்த்தீங்களா? வாகனத்தில் வந்தோண்டா டக்குன்னு கேட்க பயம் இல்லையண்டா பேருந்து. ஏனம்மா நான் உங்களோட மகன் மாதிரி தான். நாங்களே பயப்படுறீங்க. பிடிச்ச நீங்கள் எவ்வளோ நேரத்தை பிறகு
நான் முதலே கண்டுட்டேன் இப்போ உதயனுக்கு தான் சமையலுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க சமையலுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. சரி அம்மா போறா. அப்போ நாங்களும் இங்கே பின்னால் முழு ஆக்களும் போயிட்டு நம்ம அப்போ நாங்களும் பலிக்கிட போகிறோம். உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னு தான் சொல்லணும். மறக்கலாது. உண்மையிலேயே ஒரு முகம் தெரியாத எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் இப்படி எங்களை விரும்பி அழைச்சிருக்கணும்னாக்க ஒரு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் தானே. அப்போ நாங்கள் இதோட அனுபவமாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிப்போம்மா. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.